பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை அர்ப்பணிக்கிறேன். ஐந்தாவது காரியம், பிதாவின் சித்தத்தை என் தேவன் என்ன செஞ்சார்? நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஐந்தாவது காரியம், பிதாவின் சித்தத்தை என் தேவன் நிறைவேற்றி முடித்தார். அதுதான் 53 அதிகாரத்தை வாசித்தோம். அருமையான தேவப்பிள்ளை சங்கீதம் 22 அதிகாரத்தை வாசித்தோம். முற்றுமுடிய தன்னை ஒப்பு கொடுத்தார். சகல பாடுகளையும் தன்னுடைய முதுகளிலே, கரங்களிலே, தன்னுடைய கண்கள் செஞ்ச பாவத்துக்கு முற்கிரீடம் சுட்டப்பட்டார். கைகள் செய்த பாவத்துக்கு ஆணையிலே கடாவப்பட்டார். கால்கள் செய்த பாவத்துக்கு கால்களில் ஆணையிலே கடாவப்பட்டார். இதயத்தின் நினைவுகள் நித்தமும் பல்லாதே என்று சொல்லி அவர் சொல்கிறார். மனதினுடைய நினைவுகள் நித்தமும் பல்லாதே. இன்னைக்கு அக்கா நீங்க நல்லவங்க அப்படிமாங்க, அங்கிட்ட போய் அந்த அக்கா பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்ற நாவ் என்னதான், நாவ பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது நெருப்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நாவல எலும்பு கிடையாது. எலும்பு இல்லாத நாவு எதையும் பேசுகிறது. அப்படிப்பட்ட காலகட்டங்களை தேவன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக நம்மை முற்றுமுடிய கர்த்தர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 4 வசனத்தை வாசிமா. யோவான் 17:4. பூமியை நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். நீர் நியமித்த கிரியை நான் என்ன செஞ்சேன்? செய்து முடித்தேன். அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு தேவன் எல்லாருக்கும் மேலாக பிதாவானவர் அங்க உயர்த்தி வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு நீங்க முதல்ல போனீங்கன்னா யார பார்க்க போறீங்க? ஆட்டுக்குட்டியானவர் தான் பார்க்க போறீங்க. அல்லேலூயா. கரங்களே கடவுப்பட்டு, கால்களிலே கடவுப்பட்டு, சிரசிலே முட்புள்முடியால் சூட்டப்பட்ட அந்த ராஜாதான். அந்த நாளிலே உங்களை என்னையும் வரவேற்க அவர்தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நிற்பார். அல்லேலூயா. 2000 வருஷம் கடந்துருச்சு. 2000 வருடமாய் இந்த ஜனங்களுக்காக அவர் படுகிற பாடு, ஒவ்வொரு அந்த காலகட்டங்களிலே மிஷனரியை கர்த்தர் எழுப்புகிறார், ஊழியர்களை கர்த்தர் எழுப்புகிறார், பரிசுத்தமுள்ள தேவ தாசர்களை இந்த 2013 வரைக்கும் இந்த பூமியிலே கர்த்தர் உருவாக்கி அவர்களை எழுப்பி அவர்களை அபிஷேகித்து அவர்கள் மூலமாக இன்னைக்கு முழு சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவர் சிலுவையிலே நமக்கு சொன்ன காரியங்கள் முடிந்தது என்று சொல்லி பிதாவின் சித்தம் கடைசி வரைக்கும் நிறைவேற்றி முடித்தார். கடைசியாக பார்க்கும் பொழுது சாக்கு போக்கு முடிந்தது. இன்னைக்கு பல பேர் பேசுகிற காரியம், ஆண்டவர் பூமியை உருவாக்கினார், உண்மைதான். மனிதனை அழகா உருவாக்கினார், அவர் சாயலாக, உண்மைதான். ஆனாலும் அந்த மனிதனுக்கு ஏன் அவர் அந்த டெம்ப்டேஷன் சோதனையை கொடுக்கணும்? மனிதனை பத்தி தான் அவருக்கு எல்லாம் தெரியுமே. அவனுக்கு ஏன் அந்த பழத்தை கொடுத்து சோதிக்க வைத்தார்? ஒரு பிதாவாச்சே, சர்வ வல்லமுள்ளவர் ஆச்சே, அவருக்கு எல்லா ஆழங்களும் அவருக்கு தெரியுமே. 4000 வருஷத்துக்கு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பா மனிதன் எப்படி இருந்தான்? இந்த 2013 உட்கார்ந்து இருக்க நீங்களா எப்படி இருந்தீங்க, எப்படி இப்ப வந்திருக்கீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தேவன் இந்த ஏதேனிலே ஆதாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்தார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. சரி, ஆதாம் தான் கர்த்தர் பேசினாரு. ஏவாள் ஒரு பெண் தான், அவள் பேச்ச கேட்டு இந்த ஆதாம் ஏன் வாங்கிட்டீங்கன்னு இப்படிலாம் பேசப்படுகிற காரியங்கள் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் முறியடிப்பதற்காக பிதாவானவர் அந்த சாபத்திலிருந்து எந்த சாத்தான் மனிதனை வஞ்சித்தானோ அந்த வஞ்சனையிலிருந்து மனிதனை மீட்கும் பொருளாக தேவாதி தேவன் பரலோகத்தில் இந்த தேவ குமாரன் இந்த பூமியிலே அனுப்பி முடித்தார். அல்லேலூயா. இனி சாக்கு போக்கு சொல்லுகிற காலம் அல்ல. நீங்க சாத்தானை பார்த்து சொல்லணும், சாத்தானே என்னை விட்டு போ. உங்க ஜெப நேரத்தை கெடுக்கிறானா சாத்தானு கட்டளையிடுங்க. இது அவருடைய நேரம், நான் அவரோடு பேச வேண்டிய நேரம், இந்த இடத்தை விட்டு நீ போ அப்படின்னு சொல்லணும். ஏனென்றால் அந்த நாளிலே சிலுவையிலே அவர் தொங்கி தன்னுடைய ஜீவனை விடுகிற வேளையிலே, திரட்சியிலே 2 கிழிந்த அந்த வேளையிலே சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களும் அந்த நேரம் பறிக்கப்பட்டதாம். ஹல்லேலூயா. எல்லா அதிகாரங்களும் பறிக்கப்பட்ட அந்த நாள்ல பாதாளத்துக்குள்ள அதிகாரம் சாத்தான் இடத்துல இருந்துச்சா. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிற அந்த வேளையிலே, ஜீவன் அவர்கிட்ட பிரிகிற வேளையிலே
சாக்கு போக்கு முதலாவது பாவம் என்கிற இது காரியம் நமக்கு முடிந்தது. இரண்டாவது தடை நிறைந்த காலம் முடிந்தது. உடன்படிக்கை முடிந்தது. பழைய நியாயப்பிரமாண கற்பனை முடிந்தது. அடுத்து பிதாவுடைய சித்தம் நிறைவேற்றி முடிந்தது. சாக்கு போக்கு முடிந்தது. எத்தனை காரியங்களுக்காக தேவன் அன்றைக்கு இந்த சிலுவையிலே பிதாவாகி தேவனை பார்த்து, ஆண்டவரே, பிதாவானவரே, என் தகப்பனே, நீர் என்னை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து முடிந்தது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. முடிந்தது என்று சொல்லி இந்த லூக்கா 23:46 வாசிமா பழையபடி. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்மிடத்தில் என் ஆவியை என்ன செய்றேன்? ஒப்புக் கொடுக்கிற. பாருங்க, இந்த வசனத்துல ஒரு வெளியேறப்பட்ட ரகசியம் இருக்குங்க. இது என்னைக்காவது நீங்க வாசித்து இது ஏன் இப்படி சொன்னா நீங்க யோசித்து பார்த்ததுண்டா? பிதாவே, உம்மிடத்தில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அதாவது சாக்ரட்டிஸ், கிரேக்க தத்துவ ஞானி, அவரை பாய்சன் கொடுத்துதான் அவருக்கு சாவு சொல்லி அவருக்கு தீர்ப்பு வந்த பொழுது கையில விஷ இதை வைத்து ஒரு சாக போற நேரத்தில் அவர் சொன்னாராம், நீங்க எல்லாம் இருந்து வாழ போறீங்க, நான் மறிக்க போகிறேன். நம்ம யாருக்கு நல்ல வழியில போகிறோம் என்பதை கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லி கடைசியில சொல்லி முடித்தார். ஒரு பெரிய கிரேக்க தத்துவ ஞானி ஒரு விஷம் கொடுத்து சாக கொடுக்கிற நேரத்துல அவர் வாயில அந்த காரியம். நம்ம எல்லாருக்கும் என்ன வழி கிடைக்க போகுதுங்கிறது யாருக்கு மட்டும் தெரியும்? பிதா, அவர் கடவுள்கிட்ட அப்படி சொல்லி அவர் இது பண்ணார். இன்னொன்னு, ஒரு தேவனுடைய மனுஷன் ஸ்காட்லாந்து தேசத்திலே கிறிஸ்தவர்களை அதிகமாய் கொடுமைப்படுத்தி அவர்களை ரொம்ப சுவிசேஷம் எங்கும் சொல்லக்கூடாதுன்னு என்று சொல்ற அந்த காலகட்டத்திலே பேட்ரிக் ஹாமில்டன் என்ற ஒரு தேவனுடைய தாசனை மிக அதிகமாய் கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமைப்படுத்தி கடைசி அவருக்கு மரண நேரத்திலே அந்த கொடுமை தாங்காதபடி அவருடைய மரண நேரத்தில் அவர் என்ன செஞ்சாரோ, அவரை நெருப்புல போட்டாங்க. யோவான எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய் இதுல போட்டாங்க. ஆனா இந்த பேட்ரிக் என்ற தேவனுடைய தாசனை நெருப்புக்குள்ள போடும் பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, மனதின் கொடுமையை எவ்வளவு தூரம் நீ சகிப்பீர், தேவனே, என் ஆவியை நீர் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நெருப்புல இருக்கும் பொழுது அந்த ஜீவனை யாரிடத்துல ஒப்பு கொடுத்தாரா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தாரா? இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிதாவாகிய தேவனை பார்த்து உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஏன் சொன்னார் அப்படிங்கிற சில காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசப்பா பிறந்த நாளில் ஒரு போராட்டம் இருந்துச்சு. பிறந்த அந்த வேளையில அங்க ஒரு பெரிய சட்டம் வந்துச்சு. 2 வயது உள்ள எல்லா குழந்தைகளும் என்ன செய்யணும், கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஏரோது ராஜாவினால் சட்டம் வந்த பொழுது கர்த்தருடைய தூதன் மரியாளோடு யோசேப்போடு பேசி அந்த குழந்தைய வனாந்தர மார்க்கமா ஒரு சொல்ற இடத்திற்கு தூக்கிட்டு போனான். அப்போ இயேசு பிறந்த பிறகு பிசாசு அவரை கொலை செய்வதற்கு அந்த நாளிலே ஒரு பெரிய திட்டம் பண்ணினார். தெரியும், இவர்தான் மேசியா, இவர்தான் அந்த மீட்படைப்பு தெரியும். சாத்தானுக்கு தெரியும். ஏனென்றால் தேவனோடு கூட தூதனா இருந்தவர் தான். அந்த தூதனா இருந்தவர் தான் பூமியில கீழப்பட்ட சாத்தான், லூசிபர். அப்போ அந்த பயங்கர போராட்டம் அந்நாள் வந்த பொழுது ஏசப்பா காக்கப்பட்டார். அதன் பிறகு வனாந்திரத்தில் அவர் ஊழியத்துக்கு வந்த நாட்களை 40 நாட்கள் ஊழியம் செய்யறதுக்காக அவர் போகணும். அதற்கு முன்பதாக அவர் வனாந்திரத்தில் 40 நாள் அவர் உபவாசம் பாஸ்டிங் பண்ணி கொண்டிருக்கிற வேலை சாத்தான் அவர் சாகடிக்கிறதுக்கு என்ன செஞ்சா, கல்லுகள் அப்பமாக்கும் எங்க போய் பண்ணிட்டாரு. எருசலேம் தேவாலயத்துல கூட உன கீழே தர போறேன். அப்படி அந்த நேரத்துல போய் ஏசப்பாவை கொலை செய்கிறதுக்கு சாத்தான் சதித்திட்டம் போட போது அதால என்ன செய்ய முடியல. 3வது கெத்செமனே தோட்டத்தில் எழுதப்பட்டிருக்குது. கெத்செமனே தோட்டத்திலும் அவர் உட்கார்ந்து தேவனிடத்திலே அங்கலாய்த்து அழுது, அது எபிரேயர்ல போட்டிருக்கு, ஆண்டவர் பெரும் சத்தத்துல கண்ணீரோடு கூட பலத்த சத்தத்தோடு கூட அவர் அழுகிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி. அந்த பாடுகளை குறித்த ஒரு மாம்சத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பயம் தான். ஆண்டவருக்கும் அந்த ஒரு பயம் அவர் அழுது கொண்டிருக்கிற வேளையில தேவதூதன் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை என்ன செய்யப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு, தேற்றி
அவர் கண்ணீருடைய சொட்டு வந்து ரத்தமா விழுந்துச்சு. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த கண்ணில் உள்ள ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து அது வந்து கண்கள் மூலமாக அவ்வளவு வியாபனங்கள், பயங்கர அழுது வேதனைகள் படும் பொழுதுதான் அந்த ரத்தமா விழும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அந்த கெத்செமனே தோட்டத்துல கூட பிசாசு ஆண்டவர் என்ன செய்ய முடியல, தொட முடியல. அதுக்கடுத்து அந்த நாட்கள்ல யூத தேசத்துல இன்றைக்கும் அந்த பாரம்பரியம் உண்டா. அந்த நாட்கள்ல இன்றைக்கு 1948 1948 இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சுச்சு, அவங்களுக்கு வந்து சுதந்திரம் வந்துச்சு, இண்டிபெண்டன்ட் ஆச்சு. ஆனா அதற்கு முன்பதாக வரைக்கும் இஸ்ரேல் நாட்டுல யாரும் நிம்மதியா தூங்க முடியாதான். யுத்தங்கள் திடீரென்று வருமா, கலவரங்கள் திடீரென்று வருமா, எந்த நேரத்துல எது நடக்கும் சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட பயங்கர நெருக்கத்திலும் பாடுகளிலும் இருந்த அந்த இஸ்ரேல் தேசத்துல ஒவ்வொரு யூத தாயானவளும் தன்னுடைய குடும்பத்துல எல்லாரையும் கூட்டி இரவு படுக்கைக்கு போகும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பாட்டு படிக்க சொல்லி, சங்கீதத்தை ஒன்று வாசிக்க சொல்லி, அதன் பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க, பிதாவே எங்களுடைய ஆவியை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களா? அப்படி நீ குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது, உங்க தனி ஜெபம் பண்ணி நான் படுக்க போகும் பொழுது ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாள் ஒரு ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, இசப்பா இந்த இரவு உடைய கரத்துல என்னோட ஆவி ஆத்மா சேர்த்து ஒப்பு கொடுக்கிறேன், நாளைக்கு காலையில எனக்கு ஜீவன் இருக்குமானால் உண்மை துதிக்கும் துதியோடு எழுந்திருக்க எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன், பிள்ளைகளும் ஜெபிக்கிறான். அவ பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பயங்கர போராட்டங்கள் இருந்த நேரம் யூதத்தாளர் ஜெபத்தை செய்வான். அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிற கடைசி வேளையில கூட மிக ஞானமா இருந்தார். பிதாவை பார்த்து கூப்பிட்டு, பிதாவே உம்மிடத்துல என் ஆவி என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். பிதா இடத்துல 2 நோக்கம் இருந்துச்சான். ஒண்ணு வந்து பழைய பாட்டு காலத்துல மனுஷன் செஞ்ச ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த கோபம் வந்து தீர்க்கப்படணும், அதற்கு ஒரு பலி செலுத்தப்படணும், அதற்கு ஆண்டவராய் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். 2வது பார்க்கும் பொழுது ஏசப்பாவுடைய மரணத்தை கூட உங்க மீது என் மீது வைத்த அன்பை நிமித்தம் ருசி பார்ப்பதற்காகவும் ஆண்டவர் தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் வந்து மரணத்தை ஒப்பு கொடுத்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு சென்றார். அங்கே போ ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தேற்றவாளன் எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு கொடுத்த அந்த மீட்பை நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லி அவரை வந்து ஒரு காப்பாளராக வச்சிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை போக்கடிக்கீங்களா தேவஜனமே? கர்த்தர் கடைசி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தார். பிதாவே உம்மிடத்தில் என் ஆவியை நான் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஜான் மில்டன் என்ற இலக்கிய மேதை சொல்றார், death is the great key that opened the palace of eternity அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நித்திய மாளிகையை திறக்கும் திறவுகோல் மரணம். நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் மரணம் வரப்போகுது. அந்த மரணம் வரும் பொழுது இந்த பூமியிலே உங்க மாம்சம் அழுகி பூமியில புதைக்கப்பட்டு விடும். ஆனால் உங்களுள்ள இருக்கிற தேவன் கொடுத்த அந்த தீபமாகிய ஆவி நித்திய மாளிகைகளுக்குள்ளே போக போகிறது. அல்லேலூயா! அந்த நித்திய மாளிகையில் போவதற்கு என் தேவன் ஆண்டவரை பார்த்து சொன்னார், பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. தெய்வ சனமே, தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை இங்க பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் என்கிறது ஒரு சாதாரண இடம் இல்ல. ஆண்டவர் அந்த பூமியில இந்த பூமியில மறித்து பரதீசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூமியின் தாழ்விடங்களை போய் அங்கே இருந்தார். பரதீசி என்பது அது வந்து தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பூமியுடைய தாழ்விடங்களை போய் அங்கேயும் போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரோ, பூமியின் தாழ்விடங்கள் யார் இருந்திருப்பாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தவங்க இருந்திருப்பாங்க. அந்த இடங்களில் போய் அந்த 3 நாட்கள் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா! அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பூமியினுடைய பரதீசி என்பது பரலோகத்துக்கு கர்த்தர் போகும் பொழுது தன்னோட நாட்களிலே உயிர்த்தெழுந்த அந்த பிள்ளைகளை கொண்டு போய் எங்க சேர்த்திருக்கிறாரு? பரலோகத்துல சேர்த்திருக்கிறாரு. இனி அவர் பூமியில வரப்போகிறார். ரகசிய வருகை என்பது முதலாவது வரப்போகிறது. அந்த வருகைக்கு தான் நீங்க எல்லாம் ஆயத்தப்படணும்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய போதகர் பிரயாசப்படுகிறார். பயங்கரமா உள்ளத்துல போராட்டம்
கொண்டிருக்கிறோம். பயங்கரமான உலகத்தை இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டுடைய சமூகத்திலே முடிந்ததுன்னு சொன்னார். அடுத்த ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். அதுக்குள்ள அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த காரியத்தை சொல்லிதான் ஆண்டோட சொன்னார். தேவ ஜனமே, ஆண்டுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் இருந்து இந்த குட் ஃப்ரைடே தியானிக்கிற இந்த நாளில் இருந்து ஆகுது. ஆண்டவர் சொன்னார், எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவே நீ அந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி அழுதார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ ஜனமே, என்னுடைய கரங்களினாலே நான் சிலுவையில் அறைந்த என்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தம், முத்துமுடியோட ரத்தம் சொட்டப்பட்டது. கடைசியா எஞ்சி இருந்த அந்த உயிர் பிரிகிற வேலையில ஒருத்தர் வந்து என்ன செய்யறா, உயிர் பிரிந்த வேலையில ஒரு சேவகன் வந்து ஈட்டினாலே என்ன செஞ்சானா, குத்தினான். கடைசி இந்த வார்த்தை கடைசியா சொன்ன வார்த்தைங்க. ஒரு மனிதன் சாவு கிடையாது, மரணம் பிரிகிற வேலையில அவன் சொல்ல முடியுமா? ஆனா என் தேவன் அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு பாடுகள் மத்தியிலே கடைசி மூச்சு இருக்கிற அந்த வேலையில் தானே பிதாவை பார்த்து சொன்னான், பிதாவே, நீர் என்னை அனுப்பின சித்தத்தை நான் நிறைவேற்றி பிடித்தேன். இனி இந்த மனுக்குள்ள நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. இனி இந்த மனுக்குள்ள பாவத்தில் அவங்க அகப்பட வேண்டியதில்லை. இனி இந்த மனுக்குள்ள வறுமையில இருக்க வேண்டாம். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம பணக்காரர்கள். ஆனா என் தேவாதி தேவன் இந்த பூமியிலே அவர் 30 வருஷம் இருந்த பொழுது, ஒரு பெற்றோருக்கு அடங்கி இருந்த பொழுது ஒரு தச்சனுக்கு மகனாய் பிறந்தார். ஒவ்வொரு நாளும் தச்சு வேலை செய்து அதுல இருக்கிற சம்பாத்தியத்தை வைத்து அவங்க பிழைத்த ஒரு ஊர் சேர்ந்த பிள்ளைகள் கூட பிறந்தவங்க சேர்ந்து பிழைத்து அதன் மூலமா 30 வருஷமும் அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு இருக்க வஸ்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட பயங்கர வறுமையில் இருந்துதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த மீட்பை சம்பாதித்து கொடுத்தால் நீங்க தேவனுக்கு என்ன கரையை செலுத்துறீங்க? தேவன் ஜனமே, ஒவ்வொரு வாரம் இந்த ஆலயத்துல வந்து அவரை துதிக்க வாங்கன்னு சொல்லி உங்களை நோக்கி கூப்பிடுங்க. துதிக்க வாங்க, என்ன ஸ்தோத்திரிக்க வாங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதியை சொல்றீங்களா? பிள்ளைகளையும் நம்முடைய உலக பிரகாரமான காரியத்துக்கு, உலக பிரகாரமான வேலைகளுக்கு எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் நம்முடைய பிள்ளைகளையும் புருஷன் நம்ம அனுப்பி வைக்கிறோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு உங்க மனசு கடினப்படுகிறது, கஷ்டப்படுகிறது, காணிகை போட்டு ஓடிடுறீங்க. அருமையான தேவ ஜனமே, அப்படி செய்யாதீங்க. ஒருபோது இந்த நாளில் ஒரு முடிவு எடுங்க. அருமையான வாலிபர்களே, அருமையான திருமணமான சகோதர சகோதரிகளை, பெரியவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த நாளில் இருந்து முடிந்தது என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவருக்கு நீங்க என்ன கிரயம் செலுத்த போறீங்க? தலைகீழ செல்வையில் ஒப்பு கொடுக்கறதாக உங்களை கேட்கிறாரு. அதை கேட்கல, உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த நினைவுகளோடு, பரிசுத்த பாடலோடு, பரிசுத்த கிரைகளோடு அவரை ஆராதிக்க இந்த இடத்துக்கு வாங்கலான்னு கர்த்தர் கேட்கிறான். ஆனால் கிருபையின் காலங்கள் வரைக்கும் தான் உங்களிடத்தில் அவர் பிச்சை கேட்கிறான். ஒவ்வொரு நாளும் பிதாவை பார்த்து நீங்க செய்கிற ஒவ்வொரு அக்கிரமங்கள், நீங்க செய்கிற ஒவ்வொரு பாவங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமில்லா காரியங்களை வைத்து அவர் பரம பிதாவை நோக்கி ஆட்டுக்குட்டியானவர் கரங்களை காமிக்கிற ஆண்டவா, பிதாவானவரே, இவருக்கு தான் அடிக்கப்பட்டேன், மன்னியும். இன்றைக்கு வரைக்கும் பரலோகத்திலே உங்களுக்காக எனக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நீங்க சிலுவையில் அவர் அறிந்து கொண்டே இருக்கிறீங்க. யோசித்து பாருங்க. உங்களை குற்றப்படுத்துக்கு ஏதுவாக நான் சொல்லல. இந்த நாளில் உங்களை அர்ப்பணிக்க கர்த்தருக்கு வாரத்துல ஒரு நாள் கரையை செலுத்துகிறோம். அந்த ஒரு நாள் உண்மையோடு கூட, உத்தமத்தோடு, சந்தோஷத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து நான் சாப்பிட போகிறேன் அந்த சந்தோஷத்தோடு கூட ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தர் ஆசைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள் உங்களை எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய காரியம் எனக்கு தெரியாத ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, முடிந்ததுன்னு சொன்னீங்க, என்னோட உடத்துல ஆவி ஒப்பு கொடுங்கன்னு சொன்னீங்க. எனக்காக தாப்பா, ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திர ஸ்தோத்திரமையா. தீய சிந்தனை நான் செய்ததால் உம் சீரசில் முள்மூடி நான் சுட்டினதால் உம் உள்ளம் உடைந்ததோ.
சொன்ன இப்பொழுது பாட்டு பாடும் பொழுது உங்களுக்குள்ளே அவங்க சின்ன ஒரு ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. இன்னையிலிருந்து உங்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. நீ வருகிற நாளில் இருந்தப்பா உங்களுடைய பிரியமுள்ள சித்தத்தை நீருடைய சித்தத்தை பிதாவுக்கு நிறைவேற்றினது போல நீங்க எங்களிடத்துல விரும்புகிற ஒவ்வொரு சித்தத்தையும் ஒவ்வொரு நாள் செய்து முடித்தேன் என்று சொல்லி உடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களை பாத்திரவாட்டினாய் ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தையான ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமா இருக்கட்டும். எல்லா துதிகணத்தையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதா.